இப்போ எங்கே ஸ்டாண்டு தானே போகிறான்? ஆ பாலே ஹலோ போகலாம். பாயா எடுங்க வாகனத்தை எடுங்க. லெஃப்ட் தானே போகணும். போச்சு சூப்பர். ஐயோ இதெல்லாம் வீடா நன்றி தெரியல. ஆனால் ஏன் பூட்டி கிடக்குது? ஓஹோ இப்படி வேறு ஒன்று. ஆஹா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி எல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து இது ஒரு தனி தீவு சிங்கப்பூரில். அப்படியே வந்தோம்னா சும்மா பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். ஃபேமிலியோட வந்தாக்க நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம். அவன் என்ன பண்ணுறான்? எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு வந்ததுக்கு? இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் அதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம சிங்கப்பூரில் எங்கேயும் பார்க்க முடியாது. சிங்கப்பூரை விட்டு நம்ம வெளியே வந்து இப்போ புலாவில் இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஓகே தான், சில இடங்கள் நல்லா இருக்குது. சைக்கிள் இருந்துச்சுன்னா நல்ல சைக்கிள் இருந்துச்சுன்னா நல்லா. ஆனால் சைக்கிளோட வாடகை வந்து 15 வெள்ளி சொல்கிறாங்க. ஆமாம், நல்ல அது வேறு ஒன்று இருக்குது. 10 வெள்ளி 15 வெள்ளியா? 10 வெள்ளி சைக்கிள் இருக்குது, 15 வெள்ளி சைக்கிள் இருக்குது. எல்லாம் சிங்கப்பூட்டால் இருக்கலாம். இன்னும் நம்ம சாப்பாடு இடத்துக்கெல்லாம் இன்னும் போகலை. ஸோ சாப்பாடுலாம் இங்கே என்ன எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சைக்கிள் இருந்துச்சுன்னா நல்ல சைக்கிள் இருந்துச்சுன்னா நல்லா வந்து ஆமாம் நம்ம நல்லா வீட்டில் உள்ள சைக்கிள் எடுத்துருந்தோம்னா நல்லா வரலாமா? ஓரளவுக்கு இவ்வளோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வரலாமா? அது ஒன்று இருக்குல்ல. ஆமாம் வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து மரம் தண்ணி நிறையா இருக்குது. என்ன இது? கடல் இல்லையா? கடல் தானே இதெல்லாம். சரி அப்புறம் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு சின்னதாக ஒரு காஃபி ஷாப் மாதிரி ஒன்று இருக்குது. நீ சொல்லு சுரேஷே, உன்னோட எப்படி இருக்கு இந்த பயணம்? எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நானும் என்னமோ இருக்குன்னு தான் நினச்சேன். விழுந்து அந்த வெள்ளை கறி சதுரி வெளியே வரணும். இப்போ எங்கே ஸ்டாண்டு தானே போகிறான்? ஆ波斯开心。
காசா? நாலு எவ்வளோ இருக்கு? 12 வழி தான்டா. 4 வழி தான். 12. ஆமாம். முடிச்சுட்டு சந்தோஷம் ஆந்த வேலை இருக்கிறோம். எப்படியும் நைட்டு 10 மணி ஆயிரும். அப்புறம் என்ன சைலண்டாக லீவ் இல்லை. ஆமாம் இது ப்ளாக் முடிச்சுட்டு இப்போ சந்தோஷம் போயிட்டுருக்கோம். ஆன் வேலையில் இருக்கும். எப்படியும் ஒரு 5 மணிக்கெலாம் அங்கே போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே என்னென்ன நல்ல விஷயம் 5 மணி ஆகிடும். அதையும் நான் கொண்டு ஷேர் பண்ணுறோம். எதெல்லாம் பார்க்கலாம், எதெல்லாம் பார்க்க வேணாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். பரவாயில்ல. ஆனால் அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் நல்லா இருக்குன்றாங்க. சும்மா இங்கே போனதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி தீவு, சிங்கப்பூரில் ஒரு தனி தீவு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஒரு பார்க்கு. அந்த ஒரு ரீசனுக்காக சரி போய் பார்ப்போமேனு போனோம். ஓகே தான் போகிறோம். அது முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ சந்தோஷம். நெக்ஸ்ட் மீட் சந்தோஷம்.